12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ செல்வங்களுக்கு எனது அன்பான வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது நான் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து இந்த வீடியோ போட்டிருந்தேன்னா கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். தேர்வு நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் செல்லு தானே எந்த நேரமும் கையில் வச்சுருக்கீங்க. இதை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கும்பொழுது இந்த வீடியோவை பார்க்குற வாய்ப்பு கிடச்சிச்சின்னா உங்களுக்கு இந்த கொஸ்டினெல்லாம் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் இதை பார்த்தாலே இல்லை காதால் கேட்டாலே போதுமானது. நான் ரொம்ப விளக்கம்லாம் சொல்ல இருக்கிறத அப்படியே சொல்ல போகிறேன். சரிங்களா? 38வது கொஸ்டின் பாருங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். முதலாளித்துவம், சமதர்மம், கலப்பு பொருளாதாரம் ஆகியவற்றின் தன்மைகளை ஒப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கான ஆன்சர் பாருங்கள். இதை பாருங்கள், நீங்கள் வீடியோவையும் பார்த்துக்கோங்க, அதே நேரத்தில் இதுக்கான ஆன்சரையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போ பாருங்கள், தன்மைகள், முதலாளித்துவம், சமதர்ம பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரம். நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு இந்த வீடியோ தேவைப்படாது. ஓரளவுக்கு சுமாராக படிக்கல, என்னால் பாஸ் பண்ண முடியாது, இல்லை ஆவரேஜாக இருக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அதிகமாக செல்லு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஜஸ்ட்டு காதால் மட்டும் வாங்குங்க. உங்களுக்கு உண்மையாலுமே இது ஒரு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், தன்மைகள். தன்மைகளில் உற்பத்தி மூலங்களின் உரிமை. இந்த உரிமை அப்படின்றது முதலாளித்துவத்தில் தனியார் உரிமையாக இருக்குது. சமதர்ம பொருளாதாரத்தில் அது அரசு உரிமையாக இருக்குது. அரசுனாலே பொது அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? அது கலப்பு பொருளாதாரம் அப்படின்றது, கலப்பு பொருளாதாரம் எங்கே இருக்குன்னா இந்தியாவில் இருக்குது, இந்தியா போன்ற நாடுகளில் இருக்குது. இப்போ கலப்பு பொருளாதாரம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? தனியார் உரிமையும் பொது உரிமையும். ஒரு லைன் முடிஞ்சிருச்சுங்களா? உற்பத்தி மூலங்களின் உரிமை அப்படின்றது தனியார் உரிமை, பொது உரிமை. கலப்பு பொருளாதாரத்தில் தனியார் உரிமையும் பொது உரிமையும் ஒரு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், பொருளாதார நோக்கம். முதலாளித்துவத்தில் முதலாளிகள் எப்போவுமே என்ன நினைப்பாங்கன்னா லாபம் அடைகிறது தான் நோக்கமாக நினைப்பாங்க. அதனால் முதலாளித்துவம்ன்றது லாபம், அதே சமதர்ம பொருளாதாரம் அப்படின்றது சமூக நலன். இப்போ கலப்பு பொருளாதாரத்தில் ரெண்டுமே இணைஞ்சிருக்கும். அதையும் பாருங்கள். இப்போ சமூக நலனும் மற்றும் லாப நோக்கமும், சமூக நலனும் இருக்குது, லாப நோக்கமும் இருக்குது. அதே மூணாவது பாயிண்ட் பாருங்கள், மைய பிரச்சனைகளின் தீர்வு. ஓகேங்களா? மைய பிரச்சனைகளின் தீர்வு. இங்கே முதலாளித்துவ பொருளாதாரத்தில் தடையில்லாத சந்தை முறை இருக்குது. அதே சமதர்மத்தில் ஒன்றிய அரசினுடைய திட்டமுறை இருக்குது. இதில் பாருங்கள், மத்திய திட்டமுறை மற்றும் தடையில்லா சந்தை முறை. ஓகேங்களா? அடுத்து அரசின் பங்கு. அரசின் பங்கில் மூலப்பொருள்களுடைய கட்டுப்பாடு மட்டும் இருக்குது. எங்கள் முதலாளித்துவ பொருளாதாரத்தில் மூலப்பொருள்களுடைய கட்டுப்பாடு மட்டும் இருக்குது. சமதர்மத்தில் முழு ஈடுபாடு, ஆனால் அதே கலப்பு பொருளாதாரத்தில் குறைந்த பங்கு தான் இருக்குது. அடுத்து 5வது பாயிண்ட்டு, வருமான பங்கீடு. இதில் முதலாளித்துவத்தில் சமனற்ற நிலை, சமதர்ம பொருளாதாரத்தில் சமநிலை, இங்கே கலப்பு பொருளாதாரத்தில் குறைந்த சமநிலையற்ற நிலை. ஓகேங்களா? இன்னும் பார்த்தீங்கன்னா நிறுவனத்தன்மை. நிறுவனத்தன்மையில் இங்கே தனியார் நிறுவனம், அரசு நிறுவனம், தனியாரும் அரசும் இல்லைங்களா? தனியாரும் மற்றும் அரசு நிறுவனங்களும். தனியார் நிறுவனம் எங்கே இருக்குன்னா முதலாளித்துவம், சமதர்மன்றது அரசு நிறுவனம், கலப்பு பொருளாதாரத்தில் தனியாரும் அரசு நிறுவனங்களும். முடிஞ்சிச்சிங்களா? நிறுவனத்தன்மை. அடுத்து பொருளாதார சுதந்திரம். இங்கே முழுமையான சுதந்திரம் இருக்குது. எதில்? முதலாளித்துவத்தில் முழுமையான சுதந்திரம் இருக்குது. ஆனால் சமதர்ம பொருளாதாரத்தில் சுதந்திரம் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் கலப்பு பொருளாதாரத்தில் கட்டுப்பாட்டுடன் சுதந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான சிக்கல். இங்கே சமமின்மை, திறனின்மை. இதில் பார்த்திங்கன்னா சமமின்மையும் திறனின்மையும். இதை இன்னும் நல்லா உங்களுக்கு விளக்கமாக ஒன்று புரிகிற மாதிரி சொல்லலாம். பட் நீங்கள் ஜஸ்ட் இதை காதில் வாங்கினீங்க அப்படின்னா ஏதோ உங்களுக்கு அது மனப்பாட சக்தியோ இல்லை எழுதுறதுக்கான தன்மை ஏதோ ஒன்று உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்றதுக்காக இதை நான் போடுறேன். பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், இல்லைனாலும் சொல்லுங்கள்.